எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டால் எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டால் எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டால் எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டால் எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்து. என் சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர். பொய்யெல்லாம் சொல்றது இல்லை அவருக்கு. உண்மையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. எல்லாரும் கையை உயர்த்தி ப்ளீஸ் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். உள்ளத்தின் ஆழத்தில் sing from the depth of your heart. எல்லாரும் பாடணும். என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை இயேசுவே, நீங்கப்பா, இயேசு ஆசையா மாறட்டும். தேவை நீங்கப்பா, இயேசு நம்முடைய தேவையை மாறட்டும். என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து இன்னொரு முறை எல்லாரும் சொல்லுவோம். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 14. வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? விருப்பவ காலத்திட்டத்தில் உண்டதற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. எங்கள் நடுவிலே எங்கள் தேவன் நீர் பெரியவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்மை பெரியவராக பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆண்டவரே, எல்லா இடையூறுகள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். தகப்பனே, ஒவ்வொருடைய இருதயங்களிலும் எங்கள் தேவனை காணத்தக்கதாக மனக்கண்களை திறந்தருளுவீராக. உலர்ந்து பூ உதிரும் உங்களுடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்குமே. கர்த்தர் நீர் அதை செய்யும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவீராக. உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நான் இந்த பிப்ரவரி மாதத்திற்கென்று சபைக்கு கொடுக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது இந்த குறிப்பிட்ட வார்த்தையை காண்பித்து ஆண்டவர் இன்றைக்கு இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு உள்ளத்தில் ஒரு ஏவுதலை கொடுத்தபடினாலே இதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும், இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய சபையிலே 1-2 முறை நாம் இந்த சம்பவத்தை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த அதிகாரத்தையே முழுவதும் நாம் கவனம் செலுத்த போகிறது இல்லை. இந்த 18வது அதிகாரம் ஆதியாகமத்தில் நம்ம எல்லாரும் நன்கு அறிந்த அதிகாரம். 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுடைய பேரை மாற்றி அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. குறிப்பாக சொல்லிட்டாரு, உள்ள பிறக்கிறதுக்கு முன்பதாக பேரையே சொல்லிட்டாரு, ஈசாக்கு உனக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிறகு இந்த 18வது அதிகாரத்தில் கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகிறார். நல்ல கவனிங்க. 12வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனோடு பேசினார். அதே 12வது அதிகாரத்தில் கூட அவர் பார்த்தீங்கன்னா தரிசனமாகின்னு போட்டிருக்கு. 15வது அதிகாரத்தில் அவருடைய வசனம் அவருக்கு சொப்பனத்தில் வருது, வார்த்தை உண்டாகுது. 17வது அதிகாரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த 18வது அதிகாரத்தில் முந்தைய அதிகாரங்களை போல இல்லை, ஆண்டவர் ஒரு மனிதனாகவே தம்மை வெளிப்படுத்தி அவரோடு 2 தூதர்களாக வந்து அவனுக்கு தரிசனமாகி இங்கே வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னால் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. தூதர்களோடு அவருடைய ஆண்டவர் வரும்பொழுது அவர் வந்த பர்பஸ் வேற. என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதோமை அழிக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார். சோதோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோதோம் குமோரா பட்டணங்கள் அன்றைக்கு அவ்வளவு கொடுமையான அக்கிரமங்கள், ஆண் புணர்ச்சி மாத்திரமல்ல எல்லா விதமான அருவருப்புகளும் அங்கே இருந்துச்சு. ஆபிரகாமினுடைய உறவினனாகிய லோத்து அந்த சோதம் என்கிற பட்டணத்தில் தான் இருக்கிறான். ஏன்னா சில பேர் அப்படி மேலோட்டமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த சம்பவத்தை சொல்கிறேன். சில புது விசுவாசிகள் உண்டு, அவர்களுக்காக நான் அதை விலக்கி சொல்லிடுறேன். இந்த சோதோம் பட்டணத்தை அழிப்பதற்காக ஆண்டவர் வருகிறார். ஏன்னா அவங்களுடைய கூக்குரல் அவ்வளவு பெருசாக இருந்துச்சு. சோதோம்ல அருவருப்பு, அவருடைய அக்கிரம கூக்குரல் ஆண்டவருக்கு பார்க்கறதுக்கு போதும் இவங்களை வச்சிருந்தது அப்படின்னு. இன்னைக்கு உலகத்தில் அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சோதோம் குமோராவை விட அதிகமான அக்கிரம நாட்டில் பெருகி தான் போயிடுச்சு. பண்டிதர் பில்லி கிரஹாம் ஒரு முறை சொல்லும் பொழுது சொன்னார், அமெரிக்காவை தேவன் நியாயம் தீர்க்காமல் விடுவாரே ஆனால் சோதோமுக்கும் குமோராவுக்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னாரு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அமெரிக்காவை தேவன் நியாயம் தீர்க்காமல் விடுவாரே ஆனால் நாளைக்கு சோதோம் குமாராவை சேர்ந்தவன் நீர் நீதி உள்ளவர் ஆயிடுச்சு, என்னை விட அக்கிரமமா அவன் நடக்கிறானே. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுனுடைய ரத்தம் நமக்காக இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே நான் சொல்றேன், அமெரிக்காவை என்ன அமெரிக்கா, சென்னையில் உண்டு, சென்னையில் உண்டு அக்கிரமான கிரியைகள். வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாரும். இத்தனை அக்கிரம கிரியைகள் இருந்த பொழுதும் இந்த ஆண்டு இருக்கட்டும் என்று தேவ பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேசுகிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறவர். அந்த இரக்கத்தினால மனதுருக்கத்தினால இன்னைக்கு தப்பி இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோதமை அழிக்கும்படி கர்த்தர் அவரோட 2 தூதர்கள், நீங்க வாசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் இடத்துல இந்த 18வது அதிகாரத்தில் வரும்பொழுது தான் 3 பேர் வர்றாங்க. ஆபிரகாமோட பேசின பின்பு கர்த்தர் போய்விட்டார். பின்பு அந்த தூதர் 2 பேர் சோதமுக்கு போனார்கள் இருக்கு 19வது அதிகாரத்தில். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு டிசிஷனோட ஆண்டவர் இறங்கியிருப்பாரு. ப்ரீ இன்கார்னேஷன் இயேசு தான் அது, கரெக்டு தானே? இயேசு பழைய ஏற்பாட்டில் அங்கங்கே கர்த்தராக ஒரு மனுஷனாக தம்மை வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டே இருந்தார். யாக்கோபின் இடத்துல போராடினவரும் அவர் தான். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் ஒரு புருஷன் அவர் அங்கிருந்து வந்து, சரி அது பார்ப்போம், அப்படி மெதுவாக அப்பப்போ பார்ப்போம்.
இப்போ ஆண்டவர் வரும்பொழுது தூதர் இடத்துல சொல்லியிருப்பார், என் ஃப்ரெண்டுங்க தான் இருக்கிறான், அப்படி சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு இருப்பார். எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க? வசனம் எப்படி தான் சொல்லுது. இதற்காகவே அடியானுடைய இடம் வரைக்கும் வந்தீர்கள் அப்படின்னு. ஒருவேளை அது உண்மை இல்லைன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏன்டா உன்கிட்ட தின்றதுக்காக நான் வந்தேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்கள்கிட்ட தின்றதுக்காக நான் வந்தேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அப்படி கர்த்தர் போயிருப்பார். ஆனால் ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அங்கே வந்தார். ஆண்டவருடைய அன்பு பாருங்க எவ்வளோ பெருசு. ஒரு நோக்கத்தோடு அங்கே வர்றாரு. அவன்கிட்ட உட்காந்து பேசிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு நிறைய காரியங்கள் சின்னதை வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் இதை தியானிங்க. இன்னைக்கு ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் 12வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் எல்லாரும் வாசிட்டு தான் தூங்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க் அது. ஆதியாகமம் யாருன்னா தூங்க போனீங்கன்னா நைட்டில் உங்களுக்கு தூக்கமே வராது. எப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க உங்களை பைபிளை படிக்க வைக்கிறது. 12ல இருந்து 19 வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக வாசிக்கணும். இன்னைக்கு 11 தான் எல்லாரையும் விடுவேன், ஏன்னா நிறையா வசனங்களை தியானிக்க வேண்டியிருக்கு. சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நேற்று ஆண்டவர் தியானிக்க பாருங்களேன். இந்த 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்திச்சதுக்கும் 19வது அதிகாரத்தில் லோத்தை சந்திச்சதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் ஒரே ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தான். இந்த ஆதி ஆகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பகலின் உஷ்ணமான குளிர்ச்சின்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்த குளிர்ச்சியை போல இல்லை, இது கொதிக்கிற நேரம். நல்ல கவனிங்க, பாலைவனத்தில் கொதிக்குது. இப்போ ஆண்டவர் அவனிடத்துல வர்றாரு, இவன் எழுந்து ஓடுறான். எத்தனை வயசுல தெரியுமா ஓடுனா? எத்தனை வயசுல ஓடுனா? தாத்தா ஆல்மோஸ்ட் 100 வயசுல ஓடி இருக்கிறாரு. அப்படிதான் வசனம் சொல்லுது. வேணா வாசிங்க, 18 வாசிங்க. 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. லோத்து அந்த தூதர்களை ரிசீவ் பண்ணதற்கும் ஆபிரகாம் இந்த தூதர்களை ரிசீவ் பண்ணதற்கும் ஆண்டவர் ரிசீவ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. புரியுதா? அவன் போனான், வந்துட்டீங்களே என் வீட்டில் தங்கிட்டு போங்க கெஞ்சி தான் கேட்டான். ஆனா ஆபிரகாம் பாருங்க ஓடி தரை மட்டும் குனிந்து, பின்னால் அதுக்கு காரணங்களை உங்களுக்கு சொல்றேன். தரை மட்டும் குனிந்து, ஐயா நீங்க வந்துட்டீங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். அவன் கேட்டதுலேயே 3 பேரும் ஆண்டவரும் உட்காந்துட்டார். சரி சாப்பிட்டு போயிடுவோம், ஏன்னா இதுக்கு தானே வந்திருக்கிறோமே. ஆண்டவர் உங்களோட என்னோட ஐக்கியம் பாராட்டுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். புரியுதா? நீங்க 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நீங்க தூங்கிட்டு இருந்தா கர்த்தர் தலைமாட்டில் 4 மணிக்கு வந்துடுவாரு. என்னப்பா ஆளை காணோம், நீங்க கொரட்டை விட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சிலரை கர்த்தர் எழுப்பு தான் செய்யறாரு. வேதம் சொல்லுகிறது, கல்விமானி நாவை எனக்கு தந்தருளினார், இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி அவர் என்ன அதிகாலையில் எழுப்புகிறாருன்னு போட்டிருக்குது. ஆண்டவர் சிலரை எழுப்பத்தான் செய்கிறார். சில பேர் ஆண்டவரை என்னதான் எழுப்பினாலும் சரி, அவர்களுடைய குரட்டை சத்தம் வானத்தை எட்டிற்று. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நீங்களும் நானும் தேவனை தேடுகிறதற்கு ஒரு விருப்பம் இருக்கு தெரியுமா? அதை விட குறிப்பான நேரத்தில் உங்களை என்னையும் சந்திக்கிறதற்கு அவர் ஆசையுள்ளவராக இருக்கிறார். இதை மறந்துடாது. இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது தான் நினைச்சேன், இந்த ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் சொன்னவர் இயேசு கூட சொன்னார் தெரியுமா? சீஷர் நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்கிறேன் அப்படின்னாரு. சொன்னாரா சொல்லலையா? நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். இன்னொரு இடத்துல சொல்றா, அந்த வாலிப பிள்ளைங்க கவனிங்க, என் ஃப்ரெண்டு. எங்க பைபிள் வச்சுங்க, ஃப்ரெண்டோட போகணும். என்ன ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்டோட போகணும், பாய் ஃப்ரெண்டோட, எந்த ஃப்ரெண்டோடையும் போ. உனக்காக உயிரை கொடுத்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறார். அந்த ஃப்ரெண்டை ருசிக்கிறதுக்கு வாழ்க்கையில கத்துக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் சிநேகிதன் கரெக்டா வந்துட்டார். ஆண்டவர் வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் தெரியும். இங்கே இவன் வேதம் சொல்கிறது, இவன் அப்படி வேகமா மெல்லிய மாவு கொளுத்த கன்று. நான் விசுவாசிக்கிறேன், பின் நாட்களில் லேவி ராகமத்தில் ஆண்டவர் பலி செலுத்துறதற்கு மெல்லிய மாவு தான் எனக்கு வேணும்னாரு. போஜன பலியில் எனக்கு மெல்லிய மாவு வேணும், எனக்கு கொடுக்கிறது கொளுத்த கன்றா கொடுக்கணும்னாரு. ஏன் தெரியுமா? இவன் மனப்பூர்வமாக தேவனுக்கு கொடுத்தான் தெரியும்ல, அதை நிறைவாய் அவர் அங்கீகரித்தபடினாலே இந்த பூமியில போஜன பலின்னு ஒன்று வரணும்னா, என் ஃப்ரெண்டு ஆபிரகாம் கொடுத்தான் பாரு, அந்த மாதிரி மெல்லிய மாவு தான் வேணும். இங்க மெல்லிய மாவு தான் எனக்கு வேணும்னு ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. கொளுத்த கஞ்ச பிடின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவன் மனப்பூர்வமா பாருங்க, தேவன் கேட்கறதுக்கு முன்பதாக. அந்த அம்மா பாருங்களேன், நான் அடிக்கடி யோசிச்சேன், 90 வயசுல எடுங்க பார்ப்போம், 18. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாளார இடத்திற்கு போய்
நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து, இந்த 3 படி மெல்லிய மாவு இருக்கு தெரியுமில்ல, 22 லிட்டர். 22 லிட்டர். இன்னைக்கு தாவீதோடு இருந்தவங்களுக்கே வருத்த பயிர் அபிகாயில் எத்தனை தெரியுமா? 5 படி பயிர் தான் கொடுத்தான்னு போட்டிருக்கு. இங்கே 3 படி மாவை எடுத்து, நம்ம வீட்டில் சகோதரிகள்னா சொல்லியிருப்பாங்க, என் வீட்டில் சொல்லலை, பொதுவாக ஒரு வேலை இல்லை, ஸ்விக்கியில் ஆர்டர் போடலாம், ஜொமேட்டோவில் ஆர்டர் போடலாம், இல்லைன்னா எதையாவது வாங்கி கொடுத்து தொலைய 3 பேர் வந்ததுக்கு இந்நேரத்தில் வெயிலில் நானே விறுவிறுக்க நின்றுட்டு இருக்கிறேன். அந்த அம்மா அதுவும் போய் பண்ணுச்சு. எதுவும் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால அறியாமல் அநேக தேவ தூதர்களை உபசரித்தது உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டாலிட்டி அவ்வளோ ரொம்ப முக்கியம். ஒரு அலையிலே சொல்லுவோமா, இதெல்லாம் ஒரு நாள் யாரும் குறைஞ்சு போகிறதே இல்லை. பாருங்க, உலகம் ஒரு மாதிரி போதிக்குது, அதெல்லாம் பண்ணாத, எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு. நமக்கு வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளும் கொண்டு வருது, தேவனுக்கு பிரியமானங்களை கொண்டு வருது. இந்த அம்மா பாருங்க, அவ்வளோத்தையும் எடுத்து பிசை இந்த அப்பம் சுடு என்றான். ஒரு கண்டிப்பாக வேலைக்காரங்க ஹெல்ப் பண்ண தான் செஞ்சுருப்பாங்க. ஆபிரகாம் ஆட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்காஞ்சை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அதை சீக்கிரத்தில் டீட்டெயில்டு ஆண்டவர் போட்டு வச்சுருக்காரு பாருங்க அவன்கிட்ட சாப்பிட்டதை. ஏன்னா பின்னால் எல்லாத்தையும் இதெல்லாம் எனக்கு வேணும்பா பலியில் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் லோத்து விஷயத்தில் ஒரு நாள் அவர் போடவே இல்லை. லோத்து விஷயத்தில் ஆண்டவர் அப்படி எழுதவே இல்லை பாருங்க, எழுதவே இல்லை. இப்போ தேவனை எப்படி இவனால் கண்டுகொள்ள முடிஞ்சுது? வந்திருக்கிறது ஆண்டவர் தான். அவன் வீட்டுக்கு என்ன வெறும்னே 3 புருஷர்கள் 4 புருஷர்கள் எத்தனை பேர் வரதான் செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம்ல, கண்டிப்பாக வந்திருக்கலாம். இந்த தேவன் என்பதை இவனால் நன்கு அடையாளம் கண்டுகொள்ள முடிஞ்சது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த சம்பவத்தை பின்னால பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானை கொண்டு பேசும்பொழுது ரொம்ப அழகாக பேசுறார். நான் இன்னைக்கு இந்த சம்பவத்தெல்லாம் ரொம்ப நேரம் செலவழிக்க போறதில்ல. இந்த கர்த்தரால் ஆகாத காரியம், இந்த கர்த்தர் யார், இதை தான் கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு. பிரதர், இன்னைக்கு எதெல்லாம் நினைச்சு உள்ள வந்தீங்களோ எனக்கு தெரியல. அன்றைக்கு சாரால் கேட்டது போல அல்லது ஆபிரகாமுடைய உள்ளத்தில் எழுந்தது போல நான் வித்தியாசப்படுத்தி காட்டிடுறேன் பின்னால டைம் இருந்துச்சுன்னா. இன்றைக்கு எத்தனை பேர் என்ன கேள்விகளோடு உள்ள வந்தீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவரே உங்களிடத்துல சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் சவால் விடுகிறவர் அவர். ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ரொம்ப கேஷுவலாக கேட்ட மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏய், என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா? இதை ஒன்று மாத்திரம் இன்றைக்கு நம்ம இதயத்தில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆண்டவர் அவர் மகிமை பொருந்தினவராக எப்படி அவனுக்கு வெளிப்பட்டாரு? வேணா அந்த வசனத்தை வாசிடலாமே, எல்லாரும் எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாவது குறிப்பை எழுதிக்கங்க. நம்முடைய தேவன் மகிமை மகத்துவம் உள்ளவர் என்பதை எப்பொழுதும் மனதிலே கொள்ளுங்கள். ஒரு நாள் இதை மறந்துடவே கூடாது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமையும் மகத்துவம் உள்ளவர். ஒவ்வொரு நாள் இது நினைவில் இருந்துட்டே இருக்கும். காலையில் எழுந்த உடனே இதை சொல்லி ஆண்டவர் துதிங்க, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனை நீர் மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் உள்ளவர். ஒரு பொம்மையை நான் ஆராதிக்கல, ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கல, கட்டுக்கதையை நான் ஆராதிக்கல, கட்டுக்கதையை நம்பி தேவனே நான் தேடல. நீர் மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், சகோதரரே, இப்ப ஸ்தேவான் பேசுறான். ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானதை குறித்து ஆதியாகமத்தில் அப்படி போடவே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதை எவ்வளவு நேர்த்தியா இந்த ஸ்தேவானை கொண்டு எழுதுகிறார் பாருங்க. அவன் சொல்றான், வாசிங்க. கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசொப்பொத்தாமியா நாட்டில் அவன் ரட்சிக்கப்படாமல் அல்லது ஆண்டுடைய பிள்ளை அல்லது நீதிமான் என்கிற அந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்பதாகவே யாரு 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 பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 12வது அதிகாரத்தில் சொல்றாயே, ஐ அம் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ அம் ஆல்மைட்டி. ஆனா இங்க ஸ்தேவான் சொல்லும்போது சொல்றான், இந்த பார், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தரிசனமானவர் அவர் மகிமையின் தேவன். இந்த மகிமையை ஆபிரகாமால் நன்கு அடையாளம் கண்டு கொள்ள முடிஞ்சது. ஒவ்வொரு சூழ்நிலையில் எப்படி அவன் பிள்ளைய கொண்டு போய் பலிபீடத்துல வைன்னு சொன்ன உடனே அவனால கீழ்ப்படிய முடிஞ்சது. தேவன் யார் என்பதை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிஞ்சது, அவனால் அறிந்து கொள்ள முடிஞ்சது.
பேசுகிறது, தம்மோடு இடைப்படுகிறது தேவன் தான் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பேசுறது ஆண்டவர் தான் பேசுறாரா அப்படி தடுமாறுறது. கர்த்தர் தான் பேசுறாரா, இது சொல்றவர் அந்த ஊழியக்காரர் சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் தலையில கை வச்சு, என் மகனே நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், இதைத்தானே பக்கம் பக்கமா நான் எழுதி வச்சிருக்கிறேன், இதைத்தான் நான் பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த ஆபிரகாம் பார்த்த உடனே, ஓ மகிமையின் தேவன், என்னை அழைச்சவர் யாரு, ஏன் இந்த நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நீ போற அட்ரஸ் உனக்கு தெரியாது, நீ போன்னு சொன்ன உடனே எப்படி தன்னுடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு குடும்பத்தை கூட்டிட்டு அவனால போக முடிஞ்சதுன்னு சொன்னா, தேவன் மகிமையுள்ளவர். அவருடைய மகிமையை அவருடைய முதலாவது அழைப்பிலே அவன் நன்கு புரிந்து வைத்திருந்தான். ஒரு சொல்லுவோமா, இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையுள்ளவர் என்பதை நன்கு அறிந்திருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில் தடுமாற்றம் அப்படின்னா, நாம் ஆண்டவர் அப்படி ரொம்ப சின்னவராகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்கிறது, ஆண்டவருக்கு வச்சு அறிமுகப்படுத்தும் பொழுது யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த ஒன்றை மாத்திரம் நாம் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருந்தோம் ஆனால் எவ்வளவு நல்லா இருக்கும். A.W. டோசர் என்கிற தேவ மனுஷன் சொன்னாரு, if we would bring back spiritual power into our lives, we must begin to think of God more nearly as he is. இந்த தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால், சபை கவனிங்க, தேவன் ஜீவன் உள்ளவர், தேவன் வல்லமை உள்ளவர். ஆனா அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல. நான் அப்படி டம்மியாவே அலைஞ்சிட்டு இருக்கேன் பிரதர். ஏதோ போடுறதா இருந்தா போடு ஆண்டவரை, நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். A.W. டோசர் என்ற தேவ மனுஷன் சொல்றாரு, இந்த பார், இந்த ஆவிக்குரிய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டுமே ஆனால், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவர் இருக்கிற விதத்திலேயே அவரை குறித்து நாம் நினைக்க ஆரம்பிப்போம். ஆனால் கண்டிப்பாக கவனிங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். தேவன் என்ன மகத்துவத்தோடு வல்லமையோடு இருக்கிறாரோ அதே வல்லமையோடு அதே மகத்துவத்தோடு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இவ்வளவு வல்லமை உள்ளவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இவ்வளவு மகத்துவம் உள்ளவர்னு அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிற விதத்துக்கு கிட்டத்தட்ட அதுக்கு சமமாகவே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நன்கு அனுபவிக்க முடியும். ஒரு இலையில சொல்லுவோமா, இந்த ஆபிரகாம் மாத்திரம் எப்படிங்க 25 வருஷம் காத்திருந்தான், 25 வருஷம் காத்திருந்தான் பாருங்க. எப்படி அவனால் காத்திருக்க முடிஞ்சது? வேதம் சொல்லுகிறது. வேணா அந்த வசனத்தை வாசி போயிடலாமே, எடுங்க பார்ப்போம். ரோமர் 4வது அதிகாரம். தெரிஞ்ச வசனங்கள் தான், ஆனால் வேற வேற டிரான்ஸ்லேஷனில் எப்படி போட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்கு. எடுங்க, ரோமன்ஸ் சாப்டர் 4. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜனங்களுக்கு தகப்பனாவதை, என்ன பாருங்க, எத்தனை பேர் உள்ள அப்படி வந்திருக்கீங்களோ தெரியல, நம்புகிறதற்கு சான்ஸே இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமா. அன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தோட தான் இருக்கிறோம், விசுவாசம் பலவீனமா இருக்குது, ஸ்ட்ராங் ஃபீத் இல்லை. தன் தரீரம் செத்து போனதையும் கற்பம் செத்து போனதையும் அவன் என்னவே இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவனானான். இதை ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, when everything was hopeless Abraham believed anyway, deciding to live not on the basis of what he saw he couldn't do, but on what God said he would do. And so he was made father of a multitude of peoples. God himself said to him, you are going to have a big family, Abraham. Abraham didn't focus on his own importance and say, it's hopeless. This 100-year-old body could never father a child. Nor did he survey Sarah's decades of infertility and give up. He didn't tiptoe around God's promise, asking cautiously skeptical questions. He plunged into the promise and came up strong, ready for God, sure that God would make good on what he had said. என்ன தெரியுமா போட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சந்தேகமா இந்த வழுக்கு பாறையில் சில பேர் நடப்பாங்க. கால் வைக்கலாமா பிரதர், வலிக்கிற போது பிரதர், ஆண்டவர் சொன்னதை சில பேர் நம்புறதுக்கு அப்படி தான். சமீபத்தில் கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு ஏரி இருந்துச்சு. அங்கே போனால் காலை வச்சா வழுகுது, நம்பிக்கை இல்லாமல் கால் வைக்கிறது வலிக்கிறோமா, தடுமாற்றம். அப்படி வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஒரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அப்படி தடுமாறல, சந்தேகப்படவே இல்லை.
சாதாரண தரையில் நடக்க ஸ்ட்ராங்காக வச்சான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வார்த்தை சொல்லிருக்குது. ஆமென். வசனம் சொல்லுது, he plunged into the promise. அப்படியே வாக்குத்தத்தத்துக்குள்ள மூழ்கி போயிட்டானா. இன்னொருத்தல சொல்றதா இருந்தா, ஆபிரகாம் ஆடு மேய்க்கும் பொழுதும், ஆட்டு கணக்கு பார்க்கும் பொழுதும், வேலைக்காரங்களை கூப்பிட்டு வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுதும் பின்மண்டையில் ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு. அவர் சொல்லிட்டாரு, மகிமேன் தேவன் சொல்லிட்டாரு, மகிமேன் தேவன் சொல்லிட்டாரு, மகிமேன் தேவன் சொல்லியிருக்கிறார், மகிமேன் தேவன் சொல்லியிருக்கிறார், மகிமேன் தேவன். He plunged into the promise of God. பிரதர், கர்த்தர் எனக்கு செய்வார்னு யார் யாரெல்லாம் தைரியமாக இன்னைக்கு சொல்ல முடியுதுன்னா, இந்த அனுபவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வந்து தான் தீரணும். பாருங்க, கரங்கொடுத்தர் அலையில சொல்லுவோமா, இவ்வளவு பெரிய தேவன் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு சவால் விட்டு செய்கிறதற்கு, தம்முடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தேவன் இருந்த பொழுதும் கூட இன்னைக்கு அநேக நேரங்களை நாம ஏன் தெரியுமா தடுமாறுறோம்? இது ஒன்றிற்காகத்தான். இது ஒன்றிற்காக. அவன் எப்படி அவனால் உறுதியாக இருந்த முடிஞ்சது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் பொழுது சொல்லுது, பட் ஏப்ரஹாம் never doubted, he believed God, for his faith and trust grew ever stronger, and he praised God for this blessing even before it happened. நம்ம தமிழ்ல வாசன்ல, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அதன் பிறகு விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான்னு போடல. இப்போ உங்களுக்கு புரியுதா? விசுவாசத்தில் வல்லவனா இருந்தான் பிரதர், அதனால தேவனை மகிமைப்படுத்தினான்னு போடல. வேதம் சொல்லுகிறது, தேவனை மகிமைப்படுத்த தொடங்கிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு முறையும் சாரால் பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது, அல்லது இஸ்மவேல் கூட பிறந்துட்டான். இப்போ இஸ்மவேலும் பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது இவன் வந்து, தேவனே நீ சொன்னதை செய்ய வல்லவர் ஐயா, நீ சொன்னதை செய்ய வல்லவர், நீ சொன்னதை செய்ய வல்லவர், நீ சொன்னது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படித்தானே உண்மை வெளிப்படுத்தினீர், நீர் எல்ஷடாய் ஆண்டவரே, உம்மால செய்ய முடியும் ஆண்டவரே. சூழ்நிலை ஒன்று கூட அப்படிதான் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. அவன் கண்ணால் பார்த்த எதையுமே அவன் பொருட்டாக நினைக்கவே இல்லை. தேவன் எதை சொன்னாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அதை மாத்திரமே பற்றி கொண்டபடியினாலே தேவனை மகிமைப்படுத்த தொடங்கினான். அந்த நேரத்தில் பாடியிருப்பான், தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவரும் பாடிக்கிட்டே இருந்திருப்பான். இதை பாட 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 அதை கேட்க 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 அவனுக்கு இப்போ தேவனா யார், அவர் பெரியவர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தில் வல்லவனான. கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, இந்த மகிமையின் தேவன் தம்முடைய மகிமை இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். தெரியுமா? நீ என்னை பார்க்குற விதம் கொஞ்சம் மாறட்டும். நீ என்ன பார்க்குற, உதாரணத்திற்கு இன்னைக்கு வாசம் பாருங்க, சங்கீதம் வாசிங்க பாப்பா. சங்கீதம் 145, Psalm 145, சங்கீதம் 145. இந்த சங்கீதம், இதற்கு முன்பு சங்கீதங்கள்லாம் விண்ணப்பம் இருக்கும் அப்பப்போ, இதை செய்தொருளும். இந்த 145ஆம் சங்கீதத்துக்கு பிறகு ஒரு விண்ணப்பமே இருக்காது. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சங்கீதத்தெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம்னு தொடங்குது. பின்னால் தான் சங்கீதத்தை பிரிச்சுட்டாங்க. இந்த 145 தொடங்கி 150 வரைக்கும் எல்லா சங்கீதத்தில், இந்த 6 சங்கீதத்திலும் தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம் பேசிக்கிட்டேன். இப்போ அவன் பேசும்பொழுது எப்படி திரும்ப பேசுகிறான்? 1வது வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய தேவனே, உம்மை நான் உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன், நாடோறுமை ஸ்தோத்தரித்து எப்பொழுது என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியவே முடியாது. நான் நினைக்கிறேன், இன்னைக்கு இல்லை, அவன் என்னைக்கு சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்படி கூட நான் நினைக்கல. அவனுக்கு எப்போ விவரம் தெரிஞ்சதோ, எப்பொழுது தேவனை குறித்து அவனுக்கு போதிக்கப்பட்டதோ. பிள்ளைங்க கவனிங்க, வயசான பிறகு ஆண்டவரை தேடிக்கலாம் பிரதர், இரு, தாவீதை போலலாம் அல்லது தாவீது துதிச்சது போலலாம் நான் பாடுறதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் திட்டமும் தெளிவுமாக விசுவாசிக்கிறேன். எப்பொழுது தேவனை குறித்து தாவீதனுடைய தாய் அவனிடத்துல சொல்லியிருப்பாளோ அப்பவே அவன் டிசைன் பண்ணிட்டான், நான் ஆராதிக்கிறனுடைய ஆண்டவர் என்னுடைய நல்ல மெய்ப்பர் ஐயா. ஆமென். அதனால தான் சின்ன வயசில் கோலியத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுதுன்னு சொன்னான், இங்கே பாரு, நீ வேற ஒன்று தூக்கிட்டு வர, நான் வேற ஒன்று தூக்கிட்டு வர்றேன், நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உங்ககிட்ட வர்றேன். ஜெயிச்சது யார் தெரியுமா? தாவீது தான் ஜெயிச்சான்.
வாலி பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இது இருக்கட்டும், மனசுல இது இருக்கட்டும். ஒருத்தன் படிப்பை தூக்கிட்டு வருவான், வரட்டும். ஒருத்தன் திறமை தூக்கிட்டு வருவான், வரட்டும். உனக்கு சில நேரத்தில் தடுமாற நேரங்கள்லாம் இந்த தேவனுடைய நாமம் உனக்குள்ள உறுதியான அஸ்திவாரமாக இருக்குமே. அதனால தான் இப்போ அவன் சொல்கிறான், தாவீது சொல்லும் பொழுது அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியவே முடியாது. கவனிங்க, நிறைய நேரங்கள் ஆண்டவர் கூட பாருங்களேன், நீங்களும் நானும் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவர் அதுக்கு பதில் சொல்றதே இல்லை. அவரு இந்த பார், நீ இப்படி பேசிக்கிட்டே இருக்காத, ஏன் மகத்துவம் என்ன அதை பார். உண்மைதானே? ஆனால் வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வசனங்களை எழுதிங்க, இப்போ வாசிக்க நேரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. யோபு 11:7 சோப்பார் ஆண்டவரை குறித்து சொல்கிறான். ஜோப் சாப்டர் 11 verse 7. யோபு 3வது அதிகாரம் 14 - 19 வரலாம். ஜோப் சாப்டர் 3 from verse 14 to 19 எலிப்பா சொல்கிறான், தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேசுகிறான். இப்போ எலிகோ தவிர்த்து மற்ற 3 யோபுனுடைய நண்பர்களும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆண்டவரை குறித்து அல்லது யோபை குற்றப்படுத்துகிற மாதிரி. ஆண்டவர் குறித்து ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க, நல்ல மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் யோபை குற்றப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்போ யோபுக்கு கூட நிறைய டவுட்டு, ஆண்டவர் உண்மையில என் மேலே அன்பாக தான் இருக்கிறாரா? கர்த்தருடைய பிள்ளைங்க தயவுசெய்து கவனிங்க. வாழ்க்கையில் பிரச்சனைக்கு போகும்பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். வியாதிப்படும் பொழுது, குடும்பத்தில் பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது, சில காரியங்கள் இழக்கும் பொழுது, இதெல்லாம் ஒரு 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 கேள்வி வரும். இப்போ நீங்களும் நானும் யோபுனுடைய நிலைமையில இருந்திருந்தா என்ன திரும்ப நினைச்சிருப்போம், ஆண்டவர் வந்து யோபு வா, என்ன பண்ண போற, பிரச்சனையில் போறியா, இந்தா ஹீல் அல்லது ரிசைவ் அப்படி கொடுத்துருன்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, ஃபஸ்ட்டு அவனுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு முன்னகுட்டி, நான் தான் சொன்னேன்ல, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை குறித்து அப்படி தான் நினைப்பார், என்னை குறித்து அப்படி தான் நினைப்பார். மரமண்டை புரியுதா உனக்கு? எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் அப்படி தான் இருந்தார், அடிக்கடி சொல்ல, மரமண்டை ஏறிச்சா உள்ள, ஆண்டவர் நம்மளை மரமண்டை உள்ள ஏறிச்சா. ஏங்க, ஒருத்தனுக்கு அற்புதம் தேவைப்படுது. அற்புதம் தேவைப்படுற ஒரு மனுஷனுக்கு தேவன் அற்புதத்தை செஞ்சிருக்கணும். ஆனா யோபு விஷயத்துல என்ன தெரியுமா பண்ணாரு கர்த்தர்? நீங்க வேணா வீட்டில் போய் வாசிங்க. யோபு 38வது அதிகாரம் வசனத்துல இருந்து யோபு 41வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வசனமா வாசிங்கன்னா, வேணா லேசா அப்படி அங்கங்க ஒவ்வொரு வசனம் டச் பண்ணிடுவோமா, அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஏன்னா நயங்களும் நானும் தேவ மகத்துவத்தை அறியறத இப்ப பிரச்சனையே, அதை அறிஞ்சிருக்கணும் பாருங்க. யோபு எடுங்க, யோபு 38 இருந்து. அப்பொழுது கர்த்தர், இப்போ எல்லாரும் பேசவன்லாம் பேசி முடிச்சிட்டான். பேசுகிறவன்லாம் பேசி முடித்த பிறகு இப்போ லாஸ்ட் ஆண்டவர் என்ட்ரு ஆகிறார். நாமளாக இருந்தால் சொல்லியிருப்போம், எல்லாரும் மூஞ்சிலும் கறி பூசுகிறோம் பாரு யோபு, இந்தா எடுத்துகிட்டு போ. அப்படி கர்த்தர் சொல்லலை. உங்கள் லைஃப்பில் என் லைஃப்பில் இன்னைக்கு இவர் அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 38 இருந்து அவர் பேச தொடங்குறார். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, இப்போ நான் சொன்னது கரெக்டாச்சா? மரமட்டன்னு சொன்னது கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா இல்லையா? நானும் அது கொஞ்சம் பாலிஸ்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் அறிவே இல்லாதவங்க பேசுகிறாங்க. அது சொல்கிறார், அறிவில்லாத வார்த்தைகள் ஆலோசனை எந்த காரப்படுத்துகிறவன் யார்? 3வது வசனத்தில் சொல்கிறாரு, இப்போ புருஷனை போல எடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல்லு. நாம சொல்லலாம், ஆண்டவரே நான் தலைவலியில் கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கு எதிராக சொல்லலாம். அவர் சொல்கிறார், முதல்லடி என் மகிமை என்னன்னு பாரு, பார்த்தா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். இப்போ அவர் எடுத்து சொல்றாரு, புருஷனை போல எடை கட்டிக்கோள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லணும், சரியா? சொல்லிட்டு நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறது எங்க இருந்தா? இப்போ சர்ச்சுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் அதே கேள்வி யோபுட்ட கேட்ட மாதிரி நம்மகிட்ட கேட்குறாரு. இந்த பாரு, நான் பூமிக்கு ஃபவுண்டேஷன் போட்டேன்ல, நீ எங்கே இருந்த? சும்மா யாருன்னா ஒருத்தங்க பதில் சொல்லுங்க பார்ப்போம். எஸ்கேப் ஆகிறக்கு ஒரு நல்ல வழி. அடுத்த ஆண்டவர் கேட்குறாரு, அதுக்கு அளவு குறிச்சது யார் தெரியுமா? நூல் போட்டது யாரு? அறிந்திருந்தா சொல்லு. பூமி எதன் மேல அஸ்திபாரம் போடப்பட்டுச்சு? சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல போடப்பட்டுச்சு? சொல்லு. அதுக்கு மூலக்கல் கோடிக்கல்ல வச்சது யாரு? சொல்லு. சொல்லு. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்துச்சே, அது கதவுகளால் அடைச்சது யாரு? சொல்லு. அதற்கு எல்லைகளை குறித்து அதற்கு தாழ்பாளைகளை கதவுகளை போட்டு, மெரினா பீச்சில் கூட இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, மிஞ்சி வந்தால் மொத்த செக்ரட்டரியேட்டும் காலி ஆயிரும். ஏற்கனவே சொல்லியிருக்கான், சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எல்லாம் பீச்செல்லாம் போக போகுதுன்னு.
இம்மட்டும் வா மிஞ்சி வராதுன்னு அதுக்கு ஒரு எல்லையை போட்டது யாரு? எல்லாத்தையும் கேட்குறாரு. எது வரைக்கும் திரும்ப கேட்டு வராரு? நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா 41வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி சவாலா யோபுக்கு முன்னால் கேள்விகளை வச்சுக்கிட்டே வர்றார். பதில் சொல்லு யோபு. இப்போ யோபு சொல்லு, உனக்கு நான் உன் வாழ்க்கையில் விரும்பினது என்னுடைய மகிமையை காணணும். உன்னுடைய சிநேகிதர்கள் இவ்வளவு நேரம் பேச விட்டுட்டு நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர்களுடைய மகிமையை கண்டுகொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். இப்போ சொல்லு, இவ்வளோ பேசுறீங்களே, உனக்கு காரணம் இது அது அது. இவ பதில் சொல்லு. ஒருத்தங்கிட்ட பதில் இல்லை. யோபு என்ன தெரியுமா பதில் சொன்னா? 42வது அதிகாரம். இப்போதான் இவரு இத்தனை 38, 39, 40, 41 அதிகாரங்கள் பேசுறது வரைக்கும் அமைதலாக இருந்துச்சு. இப்போ தான் யோபுகிட்ட பதில் சொல்லணும். யோபு என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? நீர் அஸ்திவாரத்தை போடும் பொழுது நான் சிந்தையில் இருந்தேன்னு அப்படி சொல்லியிருந்திருக்கணும். நீர் அஸ்திவாரத்துக்கு நூலை போடும் பொழுது நான் மாமியார் வீட்டில் இருந்தேன்னு சொல்லியிருந்திருக்கணும். ஏதாயில் ஒன்று சொல்லியிருந்திருக்கணும். இவன்கிட்ட ஒன்றும் பதிலே இல்லை. இவன் என்ன தெரியுமா சொன்னான்? 2வது வசனம். இந்த மரமண்டைக்கு நீர் என்னத்தை புரிய சொல்லி இருக்கு? இவ்வளோ 4 சப்ஜெக்ட் பாடம் எடுத்துருன்னு எனக்கு புரிஞ்சுது ஐயா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைச்சது தடப்படாது. அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்புனன்னு போட்டிருக்கு. அலப்புன ஆண்டவரே, உளர்ன நான் இவ்வளவு நேரம் உளறிக்கிட்டே இருந்த ஆண்டவரே. இப்போ ஒன்று பண்ண போகிறேன். என்ன தெரியுமா? நீர் எனக்கு செவி கூட. இப்போ நான் பேசுகிறேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். இப்போ ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரே, இது வரைக்கும் என் காதனால் கேள்விப்பட்டேன். இவ்வளோ சாப்டர் நீ விவரித்து சொன்ன பிறகு தான் உங்களுடைய மகிமையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் இப்படிலாம் பேசுனதெல்லாம் உங்களை பற்றி குறைவாக புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ரொம்ப தவறு ஆண்டவரே. என்னை ரொம்ப தயவாக மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை தயவாக மன்னிச்சிருங்க. கவனிங்க, இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தான். நான் சமீபத்தில் ஒரு டாக்டர் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷனை குறித்து வாசிச்சுட்டு இருந்தேன். அவர் பெரிய ஒரு வேதாகம பேராசிரியர், பெரிய ப்ரொஃபஸர். ஆண்டோட மகத்துவங்களை வேதங்களை குறித்து அவ்வளோ நல்லா எடுத்துரைக்கிறவர். அவரிடத்துல 12 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பையன் அவர்கிட்ட கிராஜுவேஷன் வாங்கியிருந்தான், படித்து பட்டம் பெற்றிருந்தான். இப்போ 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த செமினாரில் அவன் பேச வர்றான். பேச வரும்பொழுது இந்த டாக்டர் வில்சனும் அங்கே வந்தார். அப்படியே அந்த அரங்கம் முழுவதும் ஜனங்கள்லாம் நிரம்பியிருந்தாங்க. இப்போ அவன் பேசின பிறகு, அந்த பையன் பேசின பிறகு அந்த டாக்டர் வில்சன் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஸர். அவர் எழுந்து சொன்னாராம், பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸுங்க மறுபடியும் பேச வரும்பொழுது நான் வர்றது இல்லை, ஏன்னா அவர் ரொம்ப வயசானவர். ஆனால் நான் திரும்ப வர்றேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பி நீ பேசின பேச்சில் நீ தேவனை பெரியவராக பார்க்கிறாய் என்பதை நான் கண்டுகொண்டேன். தேவன் உன்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராகன்னு போயிட்டார். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இந்த வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என் வீட்டில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னால் முடியாத காரியம் ஒன்று உண்டா? இதை மாத்திரம், இந்த மகிமை மாத்திரம் நீ தெரிஞ்சு கொள்ளும்படியா உன்னை விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், நான் உனக்கு இல்லை. ஒரு நாள் அப்படி தான் போனான், மோசே போனான். நீங்கள் வேணா அந்த சம்பவத்தை அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. என்ன ஆகுமோ 11வது அதிகாரத்தில், ஆண்டவரே இந்த ஜனங்கள்லாம் இறைச்சின்னு கேட்டுகிட்டே இருக்கிறான். நாங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து வரும்பொழுது ஆடு மாடுகள்லாம் கூட்டு தான் வந்தோம். இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஆளுக்கு ஒரு பீஸு போட்டால் கூட நாளைக்கு பிள்ளைங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு ஆடு மாடு ஒன்றும் பால் கொடுக்கறதுக்கு இருக்காது. இவனுங்க எல்லாம் அப்படி கொலை பசில் இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு என்ன ஆண்டவரை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு மோசையே ஒரு லெவலுக்கு வந்துட்டான். நான் செத்தா போது நானா தோணுந்துட்டு வந்தேன், தயவுசெய்து என்ன கொண்டு போடும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் 2 நாளைக்கு இல்லை, 5 நாள் 10 நாளைக்கு 20 நாளைக்கு இல்லை, 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ மோசே கேட்குறான், ஆண்டவரே என்ன பேசுகிறீ? இந்த கான்வர்சேஷன்லாம் இப்படி தான் நடந்திருக்கும், சும்மா அப்படி வாசிட்டு போயிடாதீங்க. என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு பேசுகிறீரா? அவன் அவ்வளோ நாள் கறி சாப்பிடாம ஒரு மாதிரி இருக்கிறான். பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நானும் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். என்ன ஆண்டவரே? இப்போ ஆண்டவர் ஒன்றும் பேசலை. இந்த பாரு, வாயை மூடு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கையை குறுகி இருக்கிறதா? இதை மட்டும் சொல்லு பதில். பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு.
கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று, என் தேவை இவ்வளவு பெருசு ஆண்டவரே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா ஆண்டவர்? என் வியாதி இவ்வளவு பெரிய பிரச்சனை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா ஆண்டவர்? என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரவே தீராத நான் முடிவு கட்டிட்டேன், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? பிரதர், இந்த மகிமையுள்ள தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமையுள்ளவராக பார்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு சூழலையும் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் வாசிங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு ஐஸ்வரன் வர்றான், அவன் ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்து கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளதெல்லாம் விற்று எல்லாத்தையும் ஏழைகளுக்கெல்லாம் கொடுன்றாரு. அந்த வாலிபன் துக்க முகமாக போயிட்டான். சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவர் அப்போ யார் தான் ஆண்டவரை பரலத்துக்கு போக முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், அதை பற்றி நீ யோசிக்காத, தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். மரியாள் போறா, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அது எப்படி ஆண்டவரே? நான் புருஷனை அறிய என்ன? தேவனாலே கூடும் போ, தேவனாலே கூடும் போ, தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர், இந்த மகிமையையும் மகத்துவத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கலன்னா தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் ருசிக்கின்றது ரொம்ப 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 கஷ்டமாயிரும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுதும் இதை தான் எழுதுறார். வேணா வாசிடலாமா? எபேசியர் 3வது அதிகாரம், எஃபேசியன்ஸ் சாப்டர் 3. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வாசிச்சது தான், ஆனால் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. எபேசியர் 3வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 13 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். வசனத்தை வாசிச்சா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. பவுல் சொல்கிறாரு, நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டுகிறேன்னா அவன் எவ்வளோ உபத்திரத்தை அனுபவிச்சிருப்பான் பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இவனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும், இப்போ இவன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான். ஏன் தெரியுமா? தேவனுடைய மகிமை மகத்துவத்தை நன்கு அவன் அறிந்திருந்தபடினாலே. ஒரு இல்லை சொல்லுவோமா? இப்போ அவன் சொல்கிறான், அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. 14வது வசனத்தில், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட, வார்த்தை கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட, பர்டிகுலர் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணல, ஒரு பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணல, மொத்த சபைக்கும் ஜெபம் பண்ணுறார். ஒவ்வொரு விசுவாசி, பெரியவனும் சிறியவனும், ஆணோ பெண்ணோ, படித்தவனோ படிக்காதவனோ, பணக்காரனோ ஏழையோ, எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் வரணும்னு அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, எப்படி அறிவுக்கே எட்டாது, அப்புறம் எப்படி அறிவுக்கே எட்டாது? அவனை சொல்றாரு, நீ அந்த அன்பை அறிஞ்சிருக்கணும். அடுத்தது, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், வசனத்தை போட்டுக்க பாருங்க, அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். இதெல்லாம் நாம் எப்போ அறிகிறோமோ அப்போ தான் நீங்களும் நானும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாகின்ற வசனத்தையே நம்ம யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணணும். வீட்டில் பிரதர் வாசலில் விழுந்து நுழையும் பொழுது இவ்வளோ பெரிய போர்டு, நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக. பவுல் சொல்கிறாரு, முதல்ல இதை அறிஞ்சால் தான் நீ அந்த வசனத்தையே சொல்ல முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பது, அல்லது அவர்கள் வாழ்க்கையில் உள்ள கொடுக்க விரும்புறது என்ன தெரியுமா? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் நான் எவ்வளவு மகிமையுள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்ன்றதை மாத்திரம் நீ தெரிஞ்சிக்க. இதை ஒவ்வொரு நாளும் நீ அனுபவிக்கணும், ஒவ்வொரு நாளும் நீ ருசிக்கணும், ஒவ்வொரு நாளும் நீ கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொண்டால் மாத்திரம்தான் நீ எனக்கு சாட்சியாக மாறவே முடியும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. பாருங்க, ஆண்டவர் இந்த மகிமையின் தேவனை தரிசிச்சான், அதை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மகிமையின் தேவனை மகிமையாய் அல்லது மகிமையுள்ளவராய் அவனுடைய கண்கள் கண்டதுனால தான் இன்னைக்கு அவன் நம்ம விசுவாசிகளாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான்னு போட்டிருக்கு. என்னதானே? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்ற வசனம் அவனுடைய வாழ்க்கையில எழுந்த எல்லா சவால்களையும் தீர்க்கத்தக்கதாக கிரியை செய்ததுக்கு காரணம் என்ன? அவன் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக
ஒரே நாளில் அந்த அனுபவம் வரலை. அவனுடைய வாழ்க்கையில் சறுக்கல் இருக்க தான் செஞ்சுது. எகிப்துக்கு போகத்தான் செஞ்சான், அபிமெலேக்கிட்டேன்னு சொல்லத்தான் செஞ்சான், சாராளை என்னுடைய சகோதரின்னு சொல்லத்தான் செஞ்சான், சறுக்கல் இருக்க தான் செஞ்சுது. ஆனாலும் அதோடு விட்டுல. என்னை அழைத்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தில் சொல்லும் பொழுது பிலிப்பியர்களும் அதான் சொல்லுகிறாரு, நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவரை அறிகிற, அவரை குறித்த அல்ல. அது நீங்கள் பைபிளை வாசிக்கலாம், வரலாற்று புஸ்தகங்களை வாசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவரோடு நடக்கிறதன் மூலமாக, ஒவ்வொரு நாளும் அவரை ருசிக்கிறதன் மூலமாக, ஒவ்வொரு நாளும் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வதன் மூலமாக, அன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால், ஆண்டவரே கிறிஸ்துனுடைய தன்மைகளினுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்றுமாக எண்ணுகிறேன். கவனிங்க, இந்த மகிமை என்ற அந்த ஒரு வார்த்தையை யாரும் விவரிக்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் உன்னை நான் மகிமைப்படுத்துறேன் அல்லது என் மகிமை நான் உனக்கு தரேன்னு சொல்லும் பொழுது அவர் தம்மையே தர்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தான் மகிமை உள்ளவர். மகிமைன்ற அந்த ஒரு வார்த்தையை தேவனை பிரிச்சுட்டு யாரும் அதை மகிமையா பார்க்கவே முடியாது. உலகத்தில் உள்ள ராஜாக்களுக்கு மகிமை இருக்குது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். உலக ராஜாக்கள் தங்களுடைய மகிமை அதற்குள் கொண்டு வருவார்கள். அந்த மகிமை வேற. பிசாசு ஆண்டவரை மலையின் மேலே கொண்டு போயிட்டு ராஜ்யங்கள் மலைகளெல்லாம் மகிமையெல்லாம் ஒரு நிமிஷத்துல காட்டினான்னு போட்டிருக்கு. மகிமையெல்லாம் அந்த மகிமை வேற. நான் சொல்றது மகிமை என்கிற வார்த்தை, குளோரி என்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த மகிமை விவரிக்க முடியாது. ஆனா இந்த மகிமையின் தேவன் நீங்களும் நானும் இந்த பூமியில அந்த மகிமையோட வாழும்படி தான் விரும்புறாரு. இந்த மகிமையோடு வாழ்வோம் என்று சொன்னால் மகிமையின் தேவனாகி அவரை நாமும் ருசிக்க முடியும், நாம ரிஃப்ளெக்ட் பண்ணவும் முடியும். வாசிக்கலாமே வேணா, யோவான் 17:5. நம்ம இது வேகமா பார்த்துடலாம். அதன் பிறகு நான் இந்த சம்பவத்து 18வது அதிகாரத்தை சுருக்கமாக கூட சொல்லிடுவேன். நீங்கள் நான் வாசிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது யோவான் 17:5. எல்லாரும் எடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நீங்களான எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. யோவான் 17:5 எடுங்க பார்ப்போம். இப்போ இயேசு, இது வந்து சீஃப் பிரீஸ்ட் பிரேயர், கரெக்டா? ஒரு பிரதான ஆசாரியன் ஏறெடுத்த ஜெபம். இதுதான் ஆண்டவர் இயேசு மனுஷனா இந்த பூமியில் இருந்த பொழுது பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபம். அவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொன்னது எல்லாரும் லார்ட்ஸ் பிரேயர், லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்லுவாங்க. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் அது. பட் உண்மையில இயேசு ஜெபமாக ஏறெடுப்பார்னா இந்த 17வது அதிகாரம் தான். 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், சும்மா வேகமாக வாசிட்டு போயிடக்கூடாது. உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். 10 முறை இதை வாசிக்கணும். வேதம் சொல்கிறது, அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவினுடைய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இந்த மகிமையை இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் வெளிப்படுத்தினார். நாங்கள் அவருடைய மகிமையை கண்ணார கண்டோம் அப்படின்னு தான் பின்னால் எல்லாரும் பரிசுத்தவான்கள்லாம் எழுதுறாங்க. சரி, இப்போ கவனிங்க. அவர் சொல்றாரு, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இப்போ அடுத்து ஒரு காரியத்திற்கு ஜெபிக்கிறார். 17:24. நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்குது. நம்ம அப்படி இஷ்டம் போல வாழ்கிறோம். ஆமாம், ஊரோட ஒத்து வாழணும் பிரதர், வாழ்ந்துக்கிட்டே இருங்க. அவர் அவ்வளோ பெரிய ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்கள வாழணும்னு அவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை, அவருடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஆனால் ஒரு பரிசுத்தவான் சொன்னது போல, கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் தேவனை வானத்தையும் பூமியும் படைச்சவர் அப்பான்னு சொல்கிறான், மற்ற 6 நாளும் அனாதையை போல வாழ்றான்றது கரெக்டாக இருப்பாருங்க நம்ம லைஃப்பில். இப்போ வாசிக்கலாமா? 24வது வசனம் எடுங்க. 17:24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்னே, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, நான் பின்னால் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுவேன். உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால். எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னால தான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மகிமைய எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே. இப்ப அன்பு எங்க? உலக தோற்றத்திற்கு முன்னே. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ, இதுக்கு தான் கொஞ்சம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. வெறுமனே பரலோகத்தில் நான் வர்றேன், அங்கே என் கூட இருக்கணும் இல்லை, பூமியிலே நான் வாழக்கூடிய நாட்களிலும் தேவ பிரசனத்தை அனுபவிக்கணும். அப்படி 22வது வசனத்துக்கு வாங்க.
17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை என் துதிய விக்கிரகத்துக்கு கொடுக்க மாட்டேன், என் மகிமையை ஒருத்தனுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஒருத்தனும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் பிரதர். இங்க சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை. எந்த மகிமையை? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே. கரெக்டா? உண்மைதானே? சரி பிரதர், இது அவருடைய குமாரனாக இயேசுக்கு பிதா கொடுத்தது, இப்ப எனக்கு அப்படி வாங்க. எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியன்ஸ் சாப்டர் 1. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாம அப்பப்போ உட்காந்து டிவி சீரியல்ல நேரத்தை போக்க மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பப்போ உட்காந்து, சில பேர் வீட்டில் சினிமா ஓடுறதெல்லாம் எனக்கு கேள்வி. வீட்டில் யாருன்னா சினிமா பார்க்குறவங்களா இருந்தால் இன்றைக்கி கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னோக்கிட்டு தயவு செய்து ஆண்டவரே எனக்கு வேண்டாம், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு எப்படி நேரம் இருக்குதா தெரில. சினிமா சீரியல், சில சகோதரிங்களுக்கும் சீரியல் பார்க்கலன்னா, சீரியல் பார்த்தாலும் கண்ணில் கண்ணீர் வரும், சீரியல் பார்க்கலனாலும் கண்ணில் கண்ணீர் வரும். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நல்மனம் பொருந்துங்க. உங்களையும் என்னையும் தேவன் அழைச்ச அழைப்பு பெருசு. திரும்ப சொல்கிறேன், அழைத்த அழைப்பு பெரியது. அவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு பெரியது. வாசிக்கலாமா? இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், உலகத் தோற்றத்திற்கு முன்னே மகிமைப்படுத்தினேன், உலகத் தோற்றத்திற்கு முன்னே அன்பாய் இருந்தேன். அப்போ அவரு குமாரனுங்க, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக இருந்தார். நம்ம வசனம் சொல்லுது, வேதம் சொல்கிறது, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அறிவாயோ? நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ பாருங்க, எபேசியர் 1வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க. ஒருவேளை இந்த ஒரு குறிப்போட முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். 18வது அதிகாரத்தை பார்ப்போம் நம்ம. எபேசியர் 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுங்க. தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப கவனிங்க, தமக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில், இப்போ யாருன்னா நாமன்னா விசுவாசிகள் தான், கரெக்டு தானே? உங்களை என்ன தான் சொல்றாரு, வாசிங்க. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு. பிரதர், நீங்க எப்போ பிரதர் ரட்சிக்கப்பட்டீங்க? நான் 92ல் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் 88ல் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் 2002ல் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். உங்களுக்கு எனக்கு தான் அப்போ இருந்தால் அவரை தெரியும். நம்ம அவருக்கு எப்போ தெரியுமா தெரியும்? வாசிங்க. இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னா, பிரியமானவருக்குள். யாரு? கிறிஸ்துவுக்குள் பிதா நமக்கு தந்த பிதாவினுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. கிருபைக்கு புகழ்ச்சியாக போட்டிருந்திருக்கலாம், கிருபைக்கு புகழ்ச்சியாக போட்டிருந்திருக்கலாம். வசனம் சொல்லுது, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அதாவது பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பிதாவுக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களோடு சத்தமா ஒரு அலையில சொல்லுமா, இதுக்கு வரணும் பிரதர் சந்தோஷம். எப்போ தெரியுமா? இயேசு சொல்லும்போது சொன்னார், உலகத்தோற்றத்துக்கு முன்னே அன்பா இருந்தீர், உலகத்தோற்றத்துக்கு முன்னே மகிமைப்படுத்தினீர். இங்கேயும் வசனம் தான் சொல்லுது, எப்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தோற்றத்திற்கு முன்பதாகவே அறிந்திருந்தவராய் மகிமைப்படுத்தினவராய் அன்பு செலுத்தினவராய் இருந்தாரோ, அதே விதமாகத்தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், நீங்கள் யாரா இருந்தாலும், உங்களை என்ன ஆண்டவர் தற்செயலா இந்த இடத்துல கொண்டு வரல. உலக தோற்றத்திற்கு முன்னே, உலகம் அஸ்திவாரப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் கிறிஸ்து இயேசுக்குள். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, எப்பொழுதெல்லாம் இயேசு பிதாவை பார்த்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் என்னை மகிமைப்படுத்தினீர் சொன்னாரோ, அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நான் இருந்தபடியினாலே அந்த வார்த்தை எனக்கு சொந்தம். எப்பொழுதெல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீரின் மேல் அன்பாய் இருந்தபடினால் இயேசு சொன்னாரோ, அப்பொழுதெல்லாம் அந்த அன்பிற்கு பாத்திரனாய் அல்லது அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனாய் நான் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தபடியினாலே இவைகளெல்லாம் எனக்கு உண்டு.
கரங்களுக்கு சத்தம் ராலையில் சொல்லுமா பிரதர், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது வெறுமனே எங்கே நீ கடன் வாங்காமல் நீ கடன் கொடுப்பாய், நீ கர்த்தர் நான் வாழாக்காமல் தலையாக்குவா, சந்ததியார் சத்துருக்களுடைய மேடுகளை மிதிப்பாங்க, இதை நினச்சி சந்தோஷப்படாதீங்க. இதெல்லாம் வாசிங்க. ஆண்டவரே, உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக நான் உம்முடைய சிந்தையில் இருந்தேன். ஆண்டவரே, உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக இருந்தேனே, இவ்வளவு மகிமை நீ வெளிப்படுத்தி காண்பிக்க நீர் இருக்கும் பொழுது நான் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு புழுதியில் புரண்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, உண்மைதானே? சில பேர் நிற்கக்கூடாத இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன்னை உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நான் நினச்சிருந்தேன், உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை முன்குறிச்சு நிறைய பிளானை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி, தகப்பனை விட்டு போனவன் ஓடி வந்தான். லூக்கா 15வது அதிகாரத்தில் தகப்பன் ஓடி போய் அவனை கட்டிக்கிட்டு முத்தெல்லாம் செய்கிறான். முத்தம் செஞ்சுட்டு அப்படி வீட்டுக்குள்ளே கூட்டு போல. முதல்ல சொன்னான், முதல்ல வாப்பா இவனை எல்லாம் வாஷ் பண்ணு. நாத்தத்தோட முத்தம் கொடுத்துட்டேன். இந்த நாத்தத்தை நான் சகிச்ச கூட மற்றவனும் சகிக்க மாட்டான். ஏன் புல்லுன்ற அடையாளம் ஒன்று வரணும்னா அவன் மறுபடியும் பாதரட்சை போடணும், மோதிரம் போடணும், அந்த பழைய நிலைமைக்கு அவன் ஆகணும். வராத வரையிலும் ஊருக்கு முன்பாக என்னுடைய குமாரன் வந்தான், அல்லது இவன் என்னுடைய குமாரன் என்கிற அங்கீகாரத்தை இவனுக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நான் சொல்ல முடியாதுப்பா. அப்படி சொன்னா எனக்கு அசிங்கம். பாரு, அவருக்கு பிள்ளையா இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான் பாரு. பிரதர், இவ்வளவு மகிமையை தேவன் வெளிப்படுத்தி தான் ஆபிரகாமுக்கு காட்டினார் பாருங்க. சொல்றாரு, நான் மகிமையுள்ள தேவன், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டா சொல்லு பார்ப்போம். எனக்கு தேவன் செய்வாரா? நான் இவ்வளவு மகிமை உள்ளவர், என் மகிமையை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், உனக்கு நான் செய்ய மாட்டேன்னா என்ன? இந்த ஒரு ரெவலேஷன் இன்னைக்கு நமக்கு வரட்டும் பாருங்க. கர்த்தர் நல்ல வராம. அடுத்த குறிப்பை வேகமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு 5 நிமிஷத்தில் எடுங்க பார்ப்போம். இப்போ 18வது அதிகாரம் வந்துருங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம். இப்போ 17வது அதிகாரத்திற்கும் 18வது அதிகாரத்திற்கும் கவனிங்க. 17வது அதிகாரம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டார். எடுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 17. கர்த்தர் ஆபிரகாம் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பார்ப்பா, உனக்கு பேரு ஆபிராம் இல்லை, ஆபிரஹாம், எலோஹிம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் பேரை உள்ள இன்க்ளூட் பண்றாரு அவன் பேருக்குள்ள. கரெக்டா? ஆபிராம், ஆபிரஹாம், எலோஹிம். நான் உனக்குள்ள இருக்கிறேன்பா, நீ எனக்கு சாட்சியா இருக்கணும். அப்படி உள்ள கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, உன் சந்ததி பெருகும், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், உன்னை திரளா பெருக பண்ணுவேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு 17:4 பாருங்க. நான் உன்னோட பண்ணுகிற என்னோட உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொன்ன பிறகு விருத்த சேதனத்தெல்லாம் பற்றி பேசுகிறாரு. அப்புறம் சாராள் பேரையும் சாராயின்னு அழைக்காத சாராள்னு சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு 16வது வசனம், நான் அவளை ஆசீர்வதித்து, உனக்கு இப்போ புள்ள இருக்கிறான்லாம் நீ பேசிட்டு இருக்கிறாது, இஸ்மவேல் இருக்கிறான், நீ வேற, அவன் எலையேசரை வேற, அதுதான் சொல்லிட்டு சொத்தெல்லாம் எழுதி வைக்கலான்னு வேற பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், சாராள் மூலமாக உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், சாராள் மூலமாக அவளை ஜாதிகளுக்கு தாயா ஏற்படுத்துவேன். நான் ஆகார ஏற்படுத்தலை, சாராளை தான் நான் ஏற்படுத்திருக்கிறேன். நான் அவளை ஆசீர்வதித்து ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்ல உடனே 17வது வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து. இது ஆண்டவர் அவனை குற்றப்படுத்தவே இல்லை, குற்றப்படுத்திருக்கணும்ல. ஆனால் 18வது அதிகாரத்துக்கு வாங்க. 18:12 இப்போ இந்த சம்பவம் சொன்னால, ஆண்டவர் வர்றாரு, அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த 3 புருஷர் அங்கே சாப்பிட்றாங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருது. 18:9 எடுங்க, நம்ம வேகமாக போயிடலாம். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறா என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில், வார்த்தை நல்லா கவனிங்க, முன்னால 17வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது வசனம், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட பேரை கூட கொடுத்துட்டார். ஈசாக்னா டு லாஃப், ஈசாக்னா டு லாஃப்னு அர்த்தம். இப்போ வருகிற வருஷத்துன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் நினைக்கிறேன் 17வது அதிகாரத்திற்கும் 18வது அதிகாரத்துக்கும் 2 மாதம் கேப்பு தான் நினைக்கிறேன். 2 மாதம் கேப், கரெக்டா? ஏன்னா இங்கே சொல்றாரு உற்பவ காலகட்டத்திலே 10 மாசத்துல அப்படின்றார். சரி, இப்போ 18வது அதிகாரம் 12வது வசனத்தில், மன்னிக்கிறோம்,
9 நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உப்போர காலத்திட்டத்தில் இன்னும் 10 மாசத்துல நிச்சயமா உன் இடத்திற்கு நான் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், இப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராளுக்கும் ஆபிரகாமும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். சாராளுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, கர்ப்பம் போச்சு. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவர்களுக்கு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோன்னு சொல்லுவானேன் அப்படின்னு. இந்த அம்மா, ஐயோ நான் நகைக்கல. வேடிக்கையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் மறைக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நான் வருவேன், நடக்குதா இல்லையா பாரு. ஆண்டவர் ரொம்ப கோபமா பேசிட்டு நினைக்கிறேன். ஆகாத காரியம் ஒன்று உண்டா? சொல்ல, ஐயோ நான் நகைக்கல. இல்லை, நீ நகைச்ச. இப்ப 17வது அதிகாரத்துல ஆபிரகாம் நகைத்தான்ல, கர்த்தர் குற்றப்படுத்திருக்கணும்ல. பேசுங்க கொஞ்சம். சில டிரான்ஸ்லேஷன்ல he laughed because of disbelief ன்னு போட்டிருக்கு. நான் அதை ஏத்துக்கல. ஏன்னா இதுல உள்ளதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட விதம், நான் வேத வாக்கியங்களை நான் உண்மையாக நேரத்துக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன். இந்த வசனங்கள்லாம் அப்படி ஒத்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கொஞ்சம் கவனிங்க. 17வது அதிகாரத்தில் ஆபிரகாம் நகைச்சான். நகைக்கலையா? அப்போ ஆண்டவர் ஒன்று குற்றப்படுத்திருக்கணும்ல. பின்னால சாராள் நகைச்சா அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அல்ல சர்க்காஸ்டிக்காக சிரிக்கிறது. யார்கிட்ட போய் என்ன ப்ரூவ்டாக விடுறீரு? அது தாத்தா அங்கே உட்காந்து நடக்க முடியாமல் கிடக்குது. நமக்கு எல்லாம் போச்சு. எந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் 1வது டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, ஒன்றும் நடக்காது. வந்துட்டார் 10 மாதத்தில். நல்ல கவனிங்க. இந்த ஈசாக்குன்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? டு லாஃப்னு அர்த்தம். டு லாஃப்னா நகைக்க பண்ணுதல். நான் விசுவாசிக்கிறேன். டு லாஃப் அப்படின்னு சொன்ன உடனே, ஈசாக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் நகைச்சான். இப்படி தான் ஆண்டவரே என்ன நகைக்க பண்ணுவீர்? புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? டு லாஃப். உன் பிள்ளைக்கு என்ன பேரு? டு லாஃப், நகைக்க பண்ணுது. நகைக்கிற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறும் ஐயா, கண்டிப்பாக நிறைவேறும். டு லாஃப். கர்த்தர் குற்றப்படுத்தலை. ஆனால் இங்கே இவன் நகைச்ச பாரு. கர்த்தர் சொன்னார், கொஞ்சம் அடக்கி அமைதியாக இருந்துக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்டார்னா 100 முறை கேட்ட நம்ம எதையோ கொண்டு அடிச்சிருக்கணும். கர்த்தர் அப்படி கேட்கல. ஏன் தெரியுமா? என் வல்லமை நான் கண்டிப்பாக விளங்க பண்ணுவேன். ஆமென். கடைசியில் எப்படி தெரியுமா சொல்லி சாரால முடிக்க வச்சாரு? கர்த்தர் எப்படி தெரியுமா சொல்லி சாரால முடிக்க வச்சாரு? அப்படியே எடுங்க பார்ப்போம். 21வது அதிகாரம். ஆபிரகாம் நகைத்தது ஈசாக்குன்னு சொல்லிட்டீரா? சாரால் நகைச்சது. ஆனா என்ன தெரியுமா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துக்கு போட்டு முடிச்சாரு? வாசிங்க 21வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்திருந்த காலத்திலே, தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு, அது ரொம்ப முக்கியம், சாரால் பெற்ற குமாரனுக்கு டு லாஃப் என்று பெயரிட்டான். கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? நினைக்கிறேன் 2 பேரையும், ஆபிரகாமையும் சாராலை நிறுத்தி வச்சு இப்போ பிள்ளை பிரதிஷ்டை கொண்டு நிற்கும் பொழுது ஆண்டவர் கேட்டிருப்பாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? கவனிங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? எத்தனை கேள்விகள். அடோனிராம் ஜட்சனுங்கிற தேவ மனுஷனை குறித்து நான் வாசிச்சுட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பர்மா பகுதியில், அவர் அமெரிக்க மிஷனரியாக இருந்தாலும் பர்மாவில் நல்ல ஊழியங்களை செய்தவர். அவர் ஊழியத்திற்கு வந்தார். 7 வருடங்கள் ஒரு பலனும் பார்க்கவே இல்லை. பர்மாவில் ஒரு பலனும், பேப்டிஸ்ட் மிஷனரி, ஒரு பலன் கூட பார்க்கல. ஒரு நாள் ஒருத்தர் அவர்கிட்ட வந்தார். என்ன மிஸ்டர் ஜட்சன், உபவாசம் இருக்கிறீரு, அழுகிறீரு, ஜெபிக்கிறீரு, பிரசங்கம் பண்றீரு, ஓடி ஓடி உழைக்கிறீர், ஒரு பலனையும் காணாம, பேசாம விட்டுட்டு நீர் அமெரிக்காவுக்கு போயிடலாமே. தேவன் சொன்னார் தானே வந்தீரு.
ஒரு பலனையும் காணமே. அடோனிராம் ஜட்சன் சொன்னாரு, போயிடலாம் தான், ஆனா அவர் சொன்ன வாக்கு ஒண்ணு கூட மாறவே இல்லையே. அவர் மாறாதவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா என்னிடத்துல திரும்பாது. நான் எதற்காக அனுப்பினேனோ அந்த காரியம் ஆகும்படி அது வாய்க்கணும் சொல்லியிருக்கிறார்ல. அதனால் அவர் சொன்னது கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் நிறைவேறும். சில வருடங்களுக்குள்ளாக அந்த தேசத்தில் மாத்திரமல்ல, அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கிலே சபைகள், ஆயிரக்கணக்கில் விசுவாசிகள் தேவனிடத்தில் திரும்புகிறத கண்கூடாக பார்த்தார். பிரதர், இன்னைக்கு நீங்கள் நான் பல்வேறு விதமான கேள்விகளோடு உள்ளே வந்திருக்கிறோம். தேவன் உங்களிடத்துல என்கிட்டன்னு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கு பெற போறோம். சும்மா வந்துட்டு ஏதோ ஒன்று பங்கு பெற போறோம்லாம் இல்லை. இந்த தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். பாருங்க, கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்டது ஒரு மனுஷன் சொல்லலை, ஆண்டவர் இதை சொல்றாரு. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிட்டு தான் போகணும். ஆமே, பதில் சொல்லிட்டு தான் போகணும். என் தேவன் பெரியவருங்க, என் தேவன் பெரியவர். நான் அடிக்கடி பாடுற பாட்டு, என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமே, என் தேவன் பெரியவர். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொன்ன இதே எண்ணத்தோட எல்லாரும் இருக்கணும். திருவிருந்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவங்க நீங்க பங்கு பெறலாம். அப்படி இல்லாதவங்க ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவரோட நல்மனம் பொருந்தணும், அவரோட நல்மனம் பொருந்தணும். இன்னைக்கு இந்த மாதத்துக்குன்னு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமே உங்களுக்கு முன்பாக கேள்வியா இருக்கு. கர்த்தரால கூடாத காரியம் உண்டோ, அவரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒண்ணு கிடையாது. என் ஆண்டவர் சவால் விட்டு ஒவ்வொன்றையும் செய்கிறவர். ஆமே, தேவை ஒன்றே ஒன்றுதான், அவர் இருக்கிற வண்ணமாக அவரை அறிந்து கொள்வது நல்லது. இன்னைக்கு அவர் உங்களுக்கு சின்னவரா தெரிகிறாரா? நிறைய பேர் பிரச்சனையே முன்னால நிறுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வனாந்தரத்தில் எங்களுக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ, வேதம் சொல்கிறது they limited the holy one of Israel. அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை, தேவனை பரீட்சித்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள்னு போட்டிருக்கு. they limited. நான் லிமிட் பண்ண போறதே இல்லைங்க, நான் லிமிட் பண்ண போறதே இல்லை. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி thank you Lord, நன்றி ஆண்டவரே, thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம்
தேவன் வல்லவர், அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே மூடி உண்டு, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே மூடி உண்டு, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் சொல்ல Thank you Lord. என் இயேசு சொல்லாக, என் இயேசு கட்டளையிட நிற்கும். ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டளையிட நிற்கும் என் தேவன் பெரியவர். இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் வல்லவர், தேவன் பெரியவர். ஆமென். எதுல? அன்புல பெரியவர். தன்னுடைய ஜீவனையே நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். இயேசு அன்பிலே பெரியவர். அவர் பெரியவராயிருப்பார் அன்பிலே, என்னை நேசிக்கிற நேசத்தில். அவருடைய சரீரத்தையே நமக்காக விற்க கொடுத்தாரு, அவருடைய ரத்தத்தை நமக்கு பானம் பண்ண கொடுத்தாரு. திருப்பந்தில பங்கு பெறும் பொழுது மாதத்தினுடைய முதலாம் நாளில் அவரோட நல்மனம் பொருந்தும். இன்னைக்கு என்னுடைய சிநேகிதனேன்னு சொன்னார்ல, அவன் என்னுடைய சிநேகிதன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் சொல்றார். அவனை எவ்வளவு நேசிக்கிறேன், அவனை சிநேகிதன், ஃப்ரெண்டுக்காக என் உயிரை கொடுக்கறத விட வேற அன்பு எங்க உண்டு? அந்த கோணத்திலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவனுடைய சிநேகிதன், ஐம் யுவர் ஃப்ரெண்டு. வாழை பிள்ளைங்க கவனிங்க, இந்த அன்பை விட சிறந்த அன்பு உலகத்தில் யாரும் காட்டிடவே முடியாது, காட்டவே முடியாது. இந்த அன்பை ருசிங்க. பங்கு பெறும் பொழுது ஆண்டவரே, இந்த அன்புக்கு நான் பாத்திரமான விளங்குறதுக்கு நீர் எனக்கு உதவி செய். அது பாத்திரமான நடக்கணும் ஆண்டவரே. அதை வாங்கி புசிக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சுகம் எனக்குள்ள வருது, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வருது, உம்முடைய சரீரம் உம்முடைய ரத்தம் எனக்குள்ள வர்றதுனால எனக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு. விசுவாசிங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னும் அவரோட நெருங்குங்க. வேதம் சொல்கிறது, நீர் அவரோடனே பழகி சமாதானமாயிரும், அதனால உமக்கு நன்மை உண்டேன்னு போட்டிருக்கு. ஆண்டவரோட இப்படி தூரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கிறவங்க எல்லாம் வாங்க, திரும்ப அவரோட பழகி சமாதானமா இருங்க. அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய மகிமையினால நிரப்பப்படுங்க. இந்த நேரம் கர்த்தர் அது எல்லாத்துக்கும் நமக்கு உதவி செய்வாரா? ஆமென். எல்லாரும் கேட்பாண்டவர், ஒரு விஷயம் ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரி ஐயா. வேதம் சொல்லுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கழுவி சுத்திகரிக்கட்டும். நல்மனம் பொருந்துங்க. விட வேண்டிய காரியங்களை விடுங்க. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுக்கு எது பிடிக்கலையோ எல்லாத்தையும் அப்புறம் படுத்திரு. அவரோட பழகி சமாதானமாயிரும். ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தனுடைய திருச்சரீரமாய் நம்முடைய ரத்தமாய் மாற்றுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இதை புசித்து பானம் பண்ணுகிற வேலையிலே நம்முடைய ஜீவன், நம்முடைய அபிஷேகம், நம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை எங்களுக்குள் கடந்து வரட்டும். உள்ளான மனிதனில் மாத்திரமல்ல, நாங்கள் சரீரத்திலும் பலனடைய உதவி செய்யும். எல்லா பாவத்தினுடைய அடிமைத்தனங்களும் கர்த்தர் அறுத்து போடுவீராக. பிசாசனுடைய கிரியில் அளிக்கும்படியாக வெளிப்பட்ட தெய்வ குமாரனே, கர்த்தனை அதன்படியே செய்வீராக. ஐயா, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பம் ரசம் உங்கள் பக்கத்தில் வரும்பொழுது பயபக்தியோடு வாங்கி புசி எடுத்தவங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தரின் திருவிருந்து அதில்
சரீரத்தை அனைவரும் புசிப்போம். புதிய உடன்படிக்கை அடையாளமாக நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அனைவரும் பானம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவருடைய திருச்சரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்தபடினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய ஜீவன், அவருடைய மகிமை நமக்குள்ளாக கடந்து வந்தது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்றும் கிடையாது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். இந்த பிப்ரவரி மாதத்தில் அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துகிறபடினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, ஆராதனை எங்களுக்கு மகிமையாய் நீர் உம்மை வெளிப்படுத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையும் கூட தேவனே எங்களை முழுவதுமா உடைய கரங்களிலே படைக்கிறோம். உடைய அதிசயங்களை நாங்கள் தியானித்து பேச, உடைய மகத்துவங்களையும் மகிமையையும் கண்ணார காண்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்ய ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் தடைகளாய் உண்டோ, அன்றைக்கு ஆபிரகாமிடத்திலே சொன்னீரே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்றும் இல்லையே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாக மாற்றும். இந்த மாதம் முழுவதும் அவர்களை நன்மையும் கிருபையும் தொடர்வதாக நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே ஊழியக்காரனாகி நான் அதை டிக்ளேர் பண்ணுகிறேன். கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நீர் நடத்தும். நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அனுபவங்கள் பெருகட்டும். உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த பாக்கியத்தை பெறாம, திருவிருந்தில் பங்கு பெற பாக்கியத்தை பெறாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பேசும், இடைப்படும் சந்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய மகிமையினால நிரப்புவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed month. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து போங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரா.